வாட்ஸ்அப் காதலில் அசத்துவது ஆண்களா பெண்களா? போடு. ஏன் சிரிச்சிங்களா? எப்பவுமே இப்படித்தானா இல்ல இன்னைக்கு மட்டும் இப்படித்தானா? இந்த வாட்ஸ்அப்னோட தொல்லை எங்களால் தாங்கவே முடியலைங்க. இதெல்லாம் ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பா. காலையில் எந்திரிச்ச உடனே எதுக்கு சார் 100 பேர் குட் மார்னிங் சொல்லி மெசேஜ் அனுப்புறீங்க? ஒரு கடல் அலையை போட்டு சீரும் கடல் அலைகள் குட் மார்னிங் என்ன கழுதிக்கு? வாட்ஸ்அப் வந்து ஒரு அறிவியல் கண்டுபிடிப்புன்னு சொல்லி கையில் மைக்க வேற வச்சுட்டு இருக்காரு அவர். அறிவியல் கண்டுபிடிப்புகள்லேயே எல்லாருடைய நேரத்தையும் கில் பண்ணுற மிக மோசமான அறிவியல் கண்டுபிடிப்பு வாட்ஸ்அப் தான். தனிப்பட்ட கம்பெனிகளுக்கு வருவாய் என்பதை தவிர நம்முடைய டேட்டா களவாடப்படுகிறது என்பதை தவிர வாட்ஸ்அப்னால யாருக்கு என்ன பிரயோஜனம்? நம்ம போருமா? இன்னும் பெல் அடிக்கல. மேடம் அவங்க இப்போ அடிச்சுக்கணும் சார். நீங்க இப்போ நான் அவங்கள திட்டணுமா? ஆமா ஆமா ஜாலியா இருக்கு. ஒரு வாட்ஸ்அப்ல ஒன்று போறது பிடிக்கலைன்னா நீங்க அவங்கள பிளாக் பண்ணிடலாம், அல்லது நீங்க இதை வேண்டான்னு சொல்லிடலாம். அவன் டெய்லி காலையில குட் மார்னிங் போடுறவன ஏன் நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க அவனோட தொடர்புல வச்சிருக்கீங்க? அவனை கட் பண்ண வேண்டியது. இது நம்மளே நம்ம கையில ஒரு கருவியில அதுல எல்லா ஆப்ஷனும் இருக்கு. அது வேண்டாம்னா வேண்டாம்னு சொல்லிடலாம். இல்ல நீங்க வாட்ஸ்அப்பை விட்டு வெளியவே வந்துடலாம். ஒரு பேரும் உங்களை கூப்பிட மாட்டான். இது என்னையா நடுவுல பயமுறுத்து. இல்ல ஒரு மைக் இருந்தா பரவாயில்ல, 2-3 மைக் இருக்கா? ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆளுக்கு ஏத்த மாதிரி கொடுத்துருக்காங்க சார். மேடம் இப்ப நீங்க தான் சொல்லுங்க. ஜாலியா இருக்குது. கீரிக்கும் பாம்புக்கு சண்டை விடுறியா? எனக்கு இந்த கொளுத்தல அதே ஆடுகள நடந்தது இல்லையா? ஆடுகளத்தை இன்னொரு வெர்ஷன் இது. இல்லம்மா காலையில குட் மார்னிங் சொல்லி ஒருத்தர் நமக்கு மெசேஜ் அனுப்புறதுக்கு அவர் நம்ம கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எந்த கழுதையும் நமக்கு அனுப்பலாம். இது கூட தெரியாம ஒருத்தர் வாட்ஸ்அப்ல இவ்வளவு நாள் இருந்திருக்காரு. அது இல்ல, அப்படி ஒரு பைத்தியம் அனுப்பிச்சுன்னா அது பைத்தியம்னு தெரிஞ்ச பிறகும் அதை ஏன் பிளாக் பண்ணலன்றத என்னோட கேள்வி. இல்லை நாங்கள் அப்படி பார்த்தா வாட்ஸ்அப்பில் நாங்கள் செய்கிற ஒரே வேலை பிளாக் பண்ணுறதா மாத்திரம்தான் இருக்கும். எல்லாத்தையும் விட பிரச்சனை சார், ஒவ்வொரு ஃபேமிலிலையும் ஒரு ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க. அந்த தொல்லையை தாங்கவே முடியல சார். அதில் வந்து இளைஞர்கள்லாம் இருக்கணும்னு வேற பெரியவங்க வற்புறுத்துறாங்க. இல்லை ஏதோ ஒரு ஆண்டி வந்து தன்னுடைய பொண்ணு நளினி எல்கேஜியில் ஆடின ஒரு டான்ஸை பற்றி ஒரு பிக்சரை போஸ்ட் பண்ணி எல்லாரும் லைக் பண்ணியே ஆகணும்னு வேற கம்பல் பண்ணுது. எங்களால் முடியல சார். இது வாட்ஸ்அப் என்பது நவீன சாதனங்களில் நம்முடைய அறிவை வளர்ப்பதற்காக எதையும் செய்யவில்லை. தேவையில்லாத தொடர்புகளை வளர்த்து கொண்டிருக்கிறது. நவீன சாதனங்கள்ல அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு வேற எவ்வளோ இருக்கு. நீங்க வாட்ஸ்அப் இல்லாம அதுல போகலாம். எனவே வாட்ஸ்அப் பயனற்றதுன்றது தான் என்னுடைய கருத்து. மரத்தில் இலைகள் நிறையா இருக்குது, காட்சிக்கு அழகாக இருக்குது. காய்ந்து சில இலைகள் கீழே விழுந்துருது, குப்பையாக போகுது. இலை குப்பையாக விழுந்துருது அப்படின்றதுனாலே மரம் வேண்டான்னு சொல்லிடக்கூடாது. அது மாதிரி இந்த இலைகளை தவிர்த்து விட்டு மரத்தை வைத்து கொள்வோம், நல்லதை பயன்படுத்துவோம்.